மாநில உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் அயராது குரல் கொடுப்போம் என்று திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 21 எம்பிக்களும் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எப்படி பங்கேற்பது, விவாதங்களை முன்வைப்பது என்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகள் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி வியூகம் வகுத்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு, அதே போல வெற்றிக்காக உழைத்த திமுக தொண்டர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானமும், இரண்டாவதாக இந்தியாவை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா, 40 தொகுதிகளிலும் பெற்ற வெற்றிக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, அதே போல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா ஆகிய 3ஐயும் இணைத்து முப்பெரும் விழாவாக வரக்கூடிய ஜூன் மாதம் 14ஆம் தேதி கோவையில் கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல நாடாளுமன்ற வளாகத்தில் அகற்றப்பட்ட தேச தலைவர்களினுடைய சிலைகளை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்ற தீர்மானம், அதற்கு அடுத்து தமிழ்நாட்டின் திட்டங்களுக்காக நிதி உரிமை, மொழி உரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் அயராது குரல் கொடுப்போம் என்ற தீர்மானம், கடைசியாக நீட் தேர்வு முற்றிலுமாக விலக்கப்பட வேண்டும் அல்லது தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும், இல்லையேல் நீட்டுக்கு எதிராக நிற்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் விலக்களிக்க வேண்டும். எனவே கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகிய இருவரும் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட்டிலிருந்து விலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு.